நன்மையாக இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கை நன்மையாக இருக்கணும். அரசியல்வாதிக்கு நல்ல செயல் இருக்குது, அதை கொடுக்குறான், இதை கொடுக்குறான், இதை கொடுக்குறான். புரியுதா உங்களுக்கு? ஒரு கிலோ அரிசி கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான். புரியவே மாட்டேங்குது. நேற்று கூட ஒருத்தர் பார்த்தேன், ஏதோ ஒரு ஆள் ஒரு சின்ன சாப்பாடு பொட்டலம் கொடுக்குறாரு. நான் ஏழைகளுக்கு உணவளிக்கிறேன், அது இவ்வளோதான் இருக்குது டப்பாவே. என்னிடத்துல ஒருவருக்கும் பசியாக போகக்கூடாது. மக்களே ஏட்ட வந்தனே பசியாக இருக்கக்கூடாது. டப்பா இவ்வளோ பெருசு தான் இருக்குது. அது எப்படி பசி ஆற்ற முடியும் அவங்கள? நல்ல செயலை விட வாழ்க்கை முக்கியம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. மூடனிடத்தில் ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று சொல்லட்டுமா? சில பேர் நான் பேசுறதே இல்லை, பேசினா ஒன்றும் ஆவதுன்னு எனக்கு தெரியும். அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க என் ஐயா ஒன்றுமே கேட்கலையேன்னு. எனக்கு தெரியும் கேட்டால் ஒன்றுமே நடக்காதுன்னு. புரியவே மாட்டேங்குதுல. என் ஐயா ஒன்றும் சொல்கிறதே இல்லையே. பயத்தால் அல்ல, ஒன்றுமே இல்லை. அதாவது பின் விளைவு என்னன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் கூட என்ன சொல்லுறது பாரு, அது போடுங்க. அவரிடத்துல கற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் ஜெபத்தோடு சொல்லுங்க, தேவனே என்னிடத்துல ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். நீங்கள் ஆணோ பெண்ணோ, சிறு பிள்ளையோ வாலிபரோ வயோதிபரோ, உங்களிடத்தில் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு கஷ்டத்தில் கூட அந்த அம்மா உண்மையை பேசுகிறாங்களே. யோபு சொன்னா இல்லையா, உண்மையினே சொன்னான். உலகத்தில் சொல்கிற ஹரிச்சந்திரன் பேசுகிறோமே, ஹரிச்சந்திரன் கற்பனை கதையா உண்மை கதையான்னு தெரியாது. அந்த வேத புஸ்தகத்தில் உண்மையான கதை. தாவீது சொன்னான், நான் பாவம் செய்தேன். அவன் சொன்னான், நீ தான் அந்த ஆள். உடனே அவன் அரசன், ஆளுகிறவன், அதிகாரம் உள்ளவன், ராஜ்யபாரம் பயிகிறவன், புகழ் பெற்றவன், கர்த்தரை துதிக்கிறவன், சங்கீதங்களை பாடுகிறவன், தேவனுக்கு இன்பமானவன். ஆனால் சொன்னான், நீ சொல்கிற அந்த குற்றவாளி நான் தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். என்னிடத்துல கற்றுக்கொள்வதற்கு நிதானமாக பேசணும். புரியுதா உங்களுக்கு? ஏதோ உங்களுக்கு வயசு இருக்குது, 2 கொம்பு இருக்குன்னு பேசக்கூடாது. அதெல்லாம் போயிடும். ஆண்டு கொம்பை சீவிடுவார். சொல்லுங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னிடத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, என்கிட்ட பணம் இல்லை, வீடு இல்லை, கார் இல்லை, ஆனால் அடுத்து கற்றுக் கொடுக்கறத ஒரு கிருபை எனக்கு வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே. எது முக்கியம்? 4 அடுக்கு மாடியா? அது முக்கியம் கிடையாது. இருங்க, கர்த்தர் நல்லவர், அது ஆண்டு உங்களுக்கு தருவார். அதை விட உங்களுக்கு கற்றுக்கணும். எவ்வளோ வசதியாக இருந்தால் கூட அதுலேயும் ஒரு தாழ்மை அர்த்தம் கற்றுக் கொடுக்கணும். பாருங்கள், இந்த அம்மா எவ்வளோ வசதியாக இருக்கிறாங்க, எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, இன்னும் ஆட்டம் என்ன பாட்டம், ஆடி ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன, என்ன பேச்சு. எல்லாம் கரங்களை சொல்லுங்கள். என்னிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை கற்றுக்கணும். நான் இந்த இடத்துக்கு போகும்போது, ஒவ்வொரு வாரம் வரும்போது மக்கள்கிட்ட ஒன்று கற்றுக்கணும்.